நான் வந்து பிரதமர் அவர்களை பார்த்து என்னுடைய கோரிக்கையை தெரிவிக்கணும். என் பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டு 2 ஆண்டு காலம் வந்து முடிய போகுது. அந்த கொலை செய்யப்பட்டவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக ஆளு தான். நாங்கள் ஏற்கனவே வந்து அண்ணாமலை ஐயா அவர்களை போய் மனு கொடுத்து பார்த்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், ஐயா அவர் வந்து ஒரு பாஜக ஆளு, அதனால தான் வந்து எல்லாரும் காப்பாத்துறாங்க. இந்த ஆளும் அரசா இருக்கட்டும், போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து இது கொலைதான உலகமே தெரியும். ஆனா வெளியே காட்டாம தடயங்கள்லாம் வந்து அழிச்சிட்டாங்க. பள்ளிக்கூடத்தை ஒரு 10 நாள்ல சுத்தம் பண்ணி எந்த ஒரு தடயத்தையும் பாதுகாக்காம பள்ளிக்கூடத்தை சுத்தம் படுத்தி திரும்ப வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என் பொண்ணுக்கான நீதி என்ன? பாஜக ஆளு அப்படின்றனால அவன் கொலை செய்யறது இல்லைன்னு போயிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப அவரு எனக்கு வாக்குறுதி கொடுத்தது வந்து, அம்மா நாங்க சார்ஜ் ஷீட் போட்ட அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுல வந்து நிப்போம். நான் வந்து பாஜக ஆளா இருந்தாக்க முதல்ல தண்டிக்கப்படுவேன். எங்க ஆள் வந்து ஒருத்தன் தப்பு செஞ்சான் அப்படிங்கறதுக்காக அவனை நாங்க காப்பாற்ற மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா சார்ஜ் ஷீட் போட்டு இப்பவும் 10 மாதங்கள் காலம் கடந்துருச்சு. இதுவரையும் என் பொண்ணுக்கான இதுக்கு ஒரு குரல் கொடுக்கல. நேத்து கோவை போயிருந்தேன். கோவை போயிட்டு இதே மனுவை தான் நேத்து கோவைக்கு எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போயிட்டு குடுக்கலான்னு பார்க்கக்குள்ள அங்க எத்தனையோ பேர் பாஜக கட்சிக்காரங்களுக்கு போன் பண்ணினேன். யாருமே நீங்க அம்மா சீக்கிரமா வந்து பிரதமர் அவர்களை சந்திச்சு உங்களுடைய மனுவை கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா என் மண் என் மக்கள்னு சொல்றாங்க. இந்த மண்ணுல நடந்த ஒரு கொலைக்கு ஒரு நீதி கிடைக்காம நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சொல்லக்குள்ள மட்டும் என் மண் என் மக்கள்ங்கிறாங்க. அந்த மண்ணுல என் பொண்ணுக்கு நடந்த ஒரு அநீதிக்கு ஒரு நீதி கிடைக்கல. கோவை போக்குள்ள பாத்தீங்கன்னா நேற்று வானதி சீனிவாசன் அவர்களை வேணா நீங்க சந்திச்சா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு வானதி சீனிவாசன் அவர்களை வந்து நேற்று சந்திச்சு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறக்குள்ளேயே தற்சமயமா அண்ணாமலை அவர்களும் வந்தாரு. அவர்கிட்டயே பார்த்து ஐயா இந்த மாதிரி என்னுடைய கோரிக்கை அப்படின்னு நானும் சொன்னேன். வானதி சீனிவாசன் அவர்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த அம்மா மனு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மனுவை வந்து ஐயா கிட்ட கொடுக்க வந்து இவங்க கேக்குறாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. அவர் வந்து அம்மா ஒரு 2 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து இப்ப ஒரு முக்கிய வேலையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான். ஒரு போன் நம்பர் கொடுத்தாரு. இந்த நம்பருக்கு நீ திரும்ப கூப்பிடுமா அப்படின்னு சொன்னாரு. நானும் அந்த போன் நம்பருக்கு கூப்பிட்டேன். திரும்ப எதுவுமே கண்டுக்கல. என்னுடைய மனு வந்து ஐயாவோட நாலேஜுக்கு போச்சா போகலையான்னு தெரியல. நான் ஸ்ரீமதி விஷயம் வந்து உலகமே பரவச்சு. ஆரம்பத்துல வந்து ஐநா சபையில கூட பேசினாங்க, சட்டசபையில கூட பேசுறாங்க. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், யாருமே குரல் கொடுக்கறதும் கிடையாது. இதுக்கு வந்து இப்ப நம்ம மாநிலத்துல பக்கத்துல நடந்த மாநிலம் ஆர்த்தி சம்பவம் எல்லாரும் நம்ம பார்த்ததுதான். அதுக்கு பாத்தீங்கன்னா அதே பாஜக ஆளுநர் தான் தமிழிசை அவர்கள். அவங்க வந்து 31 நாட்குள்ள வந்து அந்த கொலைகாரனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டு இப்ப அந்த விசாரணை பாத்தீங்கன்னா 90% நடந்து மக்கள் வந்து அந்த கொலைகாரனை எங்கள்கிட்ட விடுங்க, நாங்களே அவனுக்கு தண்டனை தரோம். நாங்க அந்த கோரிக்கையை ஏற்று இப்ப நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவனுக்கு வந்து தண்டனை ஆனா மக்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆளுநர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் KN ரவி அவர்களுக்கு ஸ்ரீமதியோட விஷயம் தெரியுமா தெரியாதா? இது வரைக்கும் ஏன் அவர் வந்து ஒரு துரித நடவடிக்கை எடுக்கவோ இல்ல குறுகிய காலத்துல குற்றவாளிக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஆணையும் இடாம ஏன் இருக்கிறாரு? இது அனைத்தும் வந்து நம்ம பிரதமர் மோடிக்கு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரியலன்னா இந்த மனுவை கொடுத்து தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிதான் நேற்று கோவைக்கு போனேன். அங்க என்னால மனு கொடுக்க முடியல. இன்னைக்கு வந்து சேலத்துக்கு வந்தேன். அதாவது ஆளுநர் ரவி கிட்டயும் நாங்க போனோங்க. அங்க வாசலை தாண்டியே வில்ற விட மாட்டேன்ட்டாங்க. ஆரம்பத்திலே போனோம், வெளியவே எங்களை நிக்க வச்சுட்டு அந்த எல்லைக்குள்ளாரே எங்களை தொட விடல. இது வந்து தேர்தல் கூட்டம் அப்படின்னா மனுவை ஏத்துக்கிறது இல்லைங்களா? இதுவும் மக்களுக்கான ஒரு இது தானே. இப்ப நாங்க போய் டெல்லியில போய் சந்திக்க முடியாது.